மலையாளத்தில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் அவரை பான் இந்தியன் ஸ்டாராக மாற்றியது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த சௌமின் ஷாஹிர் அந்த படத்தை தனது பரவா பிலிம்ஸ் மூலம் தயாரித்திருந்தார். இதையடுத்து 18 கோடி பட்ஜெட்டில் உருவான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் சிராஜ் என்பவர் ரூபாய் 7 கோடியை முதலீடு செய்திருந்தார். பட தயாரிப்பு நிறுவனத்தின் பங்குதாரர் ஷான் ஆண்டனி லாபத்தில் 40% பங்கு தருவதாக கூறியிருந்த நிலையில் படம் 100 கோடிக்கு மேல் பாக்ஸ் ஆஃபில் வசூலை குவித்தது. ஆனால் சிராஜுக்கு 1 ரூபாய் கூட தரவில்லை என சொல்லப்பட்டது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதாக சிராஜ் எர்ணாகுளம் கிழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து சௌபின் ஷாஹிர் மற்றும் ஷான் ஆண்டனியின் வங்கிக் கணக்கை முடக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ந்து இவர்கள் மீது மரடு பகுதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிராஜின் வாக்குமூலத்தையும் வங்கி கணக்குகளையும் ஆராய்ந்த போலீசார் பண மோசடி நடந்திருப்பதை கண்டறிந்தனர். தயாரிப்பாளர்கள் மீது கிரிமினல் மோசடி வழக்குகளை பதிவு செய்தனர். சினிமா துறையில் நிதி மோசடிகள் நடப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையில் இறங்கியது. மஞ்சுமல் பாய்ஸ் படப்புகார் குறித்தும் படத்தின் தயாரிப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட கருப்பு பண பரிவர்த்தனை குறித்தும் விசாரிக்கப்பட்டது. படத்தின் நடிகரும் மற்றொரு தயாரிப்பாளருமான சௌபின் ஷாஹிரிடம் படம் தயாரிப்பு, முதலீடு, செலவு, வரவு போன்றவை குறித்து அமலாக்கத்துறையினர் விசாரித்தனர். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் பட்ஜெட் 18.65 கோடி ரூபாய் என்ற வகையில் படத்தின் பட்ஜெட் 22 கோடி ரூபாய் என்று சௌபின் ஷாஹிர் ஏமாற்றி வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. நிதி மோசடி வழக்கில் கேரள ஹைகோர்ட் ஏற்கனவே அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி இருந்ததால் போலீசார் அவரை கைது செய்து விடுவித்தனர். மேலும் அந்த வழக்கில் நடிகர் சௌபின் ஷாஹிருக்கு பல்வேறு நிபந்தனைகளையும் கோர்ட் விதித்திருந்தது. இந்நிலையில் இந்த மாதம் 5ஆம் தேதி துபாயில் நடக்கவுள்ள விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள நடிகர் சௌபின் ஷாஹிர் திட்டமிட்டார். அதில் பங்கேற்பதற்கு துபாய் செல்ல அனுமதிக்குமாறு கொச்சி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவர் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சி வெளிநாட்டில் இருப்பதால் சௌபின் ஷாஹிர் அவரை சந்தித்தால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படக்கூடும் என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அவரது மனுவை கோர்ட் நிராகரித்தது. நடிகர் சௌபின் ஷாஹிர் துபாய் செல்ல கோர்ட் தடை விதித்தது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் தயாரிப்பில் நடந்த நிதி மோசடி வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தாலும் அவர் வெளிநாடு செல்வதற்கு சில கட்டுப்பாடுகளை கேரள ஹைகோர்ட் ஏற்கனவே பிறப்பித்திருப்பதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சௌபின் ஷாஹிர் துபாய் செல்ல கோர்ட் தடை விதித்துள்ளது மலையாள திரையுலகினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கேரள ஹைகோர்ட்டை நாடி மேல்முறையீடு செய்து வெளிநாடு செல்ல அனுமதி கோர சௌபின் ஷாஹிர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.